திண்டுக்கல் அருகே நடிகர் எஸ்.வி. சேகர் பங்கேற்கவிருந்த திருமண மண்டபத்திற்கு மர்ம நபர்கள் விடுத்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள மகாலில் நடைபெற்ற திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் வெடிகுண்டு தகவலால் வெளியேறினர். நேரம் நெருங்கியதால் அருகே இருந்த கோவிலில் மணமக்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதனிடையே மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் சோதனையிட்ட காவல்துறையினர் இது வெறும் வதந்தி என உறுதி செய்ததை அடுத்து அனைவரும் நிம்மதியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கோடிப்பாலம் பகுதியில் நள்ளிரவு குடியிருப்பில் பூனையை சிறுத்தை வேட்டையாடும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. வீட்டின் நுழைவாயில் முன் படுத்திருந்த பூனையை வேட்டையாடிய சிறுத்தை மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்றது. இந்த சிசிடிவி காட்சி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானல் பல்லங்கி மலை கிராமத்தில் உள்ள தனியார் மற்றும் வருவாய் நிலங்களில் பற்றி எரியும் தீ பல ஏக்கர் பரப்பளவிற்கு மளமளவென பரவியது. கடும் வெயில் மற்றும் காற்றின் வேகத்தால் தீயை கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் தவித்து வரும் நிலையில் அருகில் உள்ள வனப்பகுதிக்கும் தீ பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய ஏரியில் நீர்மட்டம் குறைந்ததால் பறவைகளின் பாதுகாப்புக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. 86 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் 7 அடி மட்டுமே தண்ணீர் உள்ளதால் 30,000க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஏரிக்கு நீர் வரும் கால்வாய் சீரமைக்கப்படாததும் பிரச்சினைக்கு காரணமாக கூறப்படுகிறது. எனவே மீன் குஞ்சுகள் விடுதல் மற்றும் கால்வாய் தூர்வார்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக சம்பந்த விநாயகரை வணங்கி கிரிவல பாதையில் 14 கிலோமீட்டர் கிரிவலம் சென்று நவகிரகங்களை 9 முறை சுற்றி வழிபட்டனர். அம்பாள் சன்னதியில் ஓம் நமச்சிவாய மந்திர ஜபம் செய்ததும் சிறிது நேரம் தியானம் மேற்கொண்டனர். சென்னை கொளத்தூர் தபால் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அலுவலகத்தில் இருந்த பணியாளர்கள் உட்பட அனைவரையும் வெளியேற்றிய வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி தலைமை தபால் நிலையத்திற்கும் குறுஞ்செய்தி மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் கோவில் திருவிழாக்களில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. எனினும் பக்தி இன்னிசை கச்சேரிகள் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்த தடையில்லை என நீதிபதி விக்டோரியா கௌரி தெளிவுபடுத்தியுள்ளார். அரசியல் கருத்துக்களோ சினிமா பாடல்களுக்கோ இடமளிக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பிரபல தெலுங்கு நடிகர் பிரேமாஜி ராவிடம் 1,96,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பணத்திற்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னர் பணத்தை அதிகாரிகள் மீண்டும் நடிகர் பிரேமாஜி ராவிடம் ஒப்படைத்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கேஸ் தட்டுப்பாட்டால் அன்னதானம் விறகு அடுப்பில் தயாரிக்கப்படுகிறது. கோயில் வளாகத்தில் தினமும் 175 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக வழக்கமான கேஸ் அடுப்புக்கு பதிலாக தற்காலிகமாக விறகு அடுப்புகளில் சாதம், சாம்பார், ரசம் உள்ளிட்டவை தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் பாயாசம் மற்றும் வடையும் இதே முறையில் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பிடிபட்டன. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த வேனை சோதனை செய்தனர். அப்போது அதில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சுல்தான்பேட்டையில் திருமண நிகழ்வில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸில் நாராயணசாமிக்கு சீட் மறுக்கப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட கட்சி நிலைப்பாடு என பதிலளித்தார். ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் திமுக இன்னும் வேட்பாளர்களே முடிஞ்ச குழப்பத்தில் இருக்கு. அதை எப்படி பாக்குறாங்க? அந்த முடிவு நீங்க சொல்லணும். நாராயணசாமிக்கு சீட்டு கொடுக்கல, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவருக்கு நன்றி, வணக்கம். அவருக்கு கட்சி நிலைப்பாடு என்னவா?
அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி வெறும் வெத்துவேட்டுதான் என்றும் அவர்கள் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும் அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் வருத்தத்தில் இல்லை என்றும் கூறினார். அவங்க ஆட்சிக்கு வரப்போவதில்லை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார். தனது மனைவியுடன் கோயிலுக்கு வந்த அண்ணாமலை சம்பந்த விநாயகரை வணங்கினார். தொடர்ந்து உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாரை வழிபட்டார். அதைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. பாஜகவை ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் என விமர்சித்துள்ள நடிகர் எஸ்.வி. சேகர் அதை தூக்கி கொண்டு தண்ணீரில் குதிப்பவர்கள்தான் மூழ்கி போவார்கள் என தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடிகர்களை புத்திசாலிகளாக நினைக்க வேண்டாம் என்றும் கூறினார். சினிமா ஸ்கிரீன்ல மட்டும் நடிகர்களாக பாருங்க, அவங்க எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச புத்திசாலிகளா நினைக்காதீங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணா தண்ணியில குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒண்ணுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் 31 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. ஆதனூர் இளஞ்சாவூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 31 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு எல்லைக்கோட்டை நோக்கி சீறி பாய்ந்தன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ருக்மணி சத்யபாமாவுடன் ராஜகோபால சுவாமி திருமண கோலத்தில் தேரில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உணவகத்தில் பணம், உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள பூமாலை வணிக வளாகத்தில் உள்ள உணவகத்தில் நுழைந்த கொள்ளையன் கல்லாப்பேட்டியில் இருந்த பணத்தையும், செல்போன் சார்ஜர், திணை உள்ளிட்ட உணவுகளையும் திருடிச் சென்றார். இந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவலர்கள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அதிமுக சின்னத்துடன் அச்சிடப்பட்ட டோக்கன்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெள்ளாங்குழியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த காரை சோதனை செய்தனர். அப்போது அதில் அதிமுக சின்னத்துடன் அச்சிடப்பட்ட டோக்கன்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் இருந்தன. இதற்கான உரிய அனுமதியை பெறாமல் எடுத்துச் சென்றதாக கூறி அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 3,51,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று பெரம்பலூரில் நடைபெற்ற சோதனையில் விஜய் என்பவரிடமிருந்து 1,21,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சியில் பூ வியாபாரி வள்ளியிடமிருந்து 1,03,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பூக்கள் கொள்முதல் செய்த வகையில் அதற்குண்டான பணத்தை எடுத்துச் சென்றபோது பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது.